வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? ஓமாக்கா, நான் சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் வெதர்கள் வெயில்ல நம்ம கொஞ்சம் உடம்புகள் சரியில்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படியாக்கா. ஓகேக்கா. அப்ப நீங்க முதல்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்த, நீங்க எனக்கு நேரம் கிடைக்கல. நான் வாரதை இன்ஃபார்ம் பண்ணினேன் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்க செஞ்ச உதவிக்கு பெரிய ஒரு நன்றி அக்கா. இல்ல, நீங்க ஏற்கனவே பெரிய பெரிய உதவிகள் செய்திருக்கிறீங்க. இதுக்கு நாங்க செய்யணும், எவ்வளவு செய்யணும். இப்ப நான் இருக்கிற நிலைமையில இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதாலே நான் அந்த வீடியோ பார்த்த உடனே என்னால முடிஞ்சதை இப்ப செய்தேன். நான் இப்ப அக்காக்கு பணம் அனுப்பினவரோடையும் பேசுவோம், சரியா? அக்கா எண்ணி பாருங்க. அக்கா எண்ணுவீங்களா? அண்ணா எண்ணி பாருங்க. என்ன எண்ணுவீங்களா? போன முறை வரக்குள்ள ஒரு 30,000 ரூபாய் தந்தனா, அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போன 1000 ரூபாய் அட்லீஸ்ட் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனா அதானே. அப்படியே 30,000 ரூபாய் வந்தது. பேரை சொல்லி யார் அனுப்பினு பேரை சொல்லி அப்படியே சந்தோட்டு போனேன். அது ஒரு 100 ரூபாய் கஜனை வாங்கிருப்பேன். இல்லதானே, அப்படியே சந்தோட்டு போனேன் நான். சரி, ஓகே, அதை விளங்கி கொள்ளணும். அந்த பணத்தை எடுத்து நாங்க என்ன செய்யறேன் என்ன இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒருவங்க வெளியில சொல்லலாட்டி, இப்ப ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனாலும் அது எப்படி? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 30,000 தந்தனா, அதுல நான் ஒரு 1000 எடுத்து போனாலும் அதை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கொள்வீங்க. என்ன இப்ப நான் இப்ப எனக்கு பெட்ரோல் செலவு 1000 ரூபாய் தாங்கன்னு சொல்லி நான் எப்படி கேட்கிறேன்? அப்படி கேட்க எனக்கு மனம் வராது, சரிதானே? அப்படிதான் நாங்க நிறைய பேருக்கு செய்யறோம். இப்ப ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது அப்படி வீடியோல எது வருதோ அதை என்ன வீடியோல என்ன சொல்றனோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு 1000 ரூபாவோ ஒரு 50 ரூபா கூட நாங்க எடுத்து வாங்கிட்டு போறல. அதை புரிஞ்சு கொள்ளணும், சரிதானக்கா? அப்ப எங்களுக்கு சந்தோஷம் ஐயா, சரிதானே? இப்ப நான் நல்லது செய்யறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை சுங்கங்கனின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்டா, அவர் உதவியை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் ஜூன் 25ஆம் தேதி ஒரு வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ஓகே தானே? இப்போ நான் ஒருவங்களோட நிலைமையை நான் தெரியப்படுத்துறேன்டா. இப்போ அவங்கள சந்திக்கும் போது அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன், அத்தியாவசியமான தேவையோ நான் கொடுப்பேன். அந்த வகையில் தான் அக்காவுக்கு 30,000 கொடுத்து போட்டு போனேன். நான் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு திங்ஸுகள் வாங்க படிப்புக்கு தேவையான அப்போ போட்டு இப்போ எப்படி தானே நான் தெரியப்படுத்தினேன். நான் அதன் மூலம் உதவி விடைச்சா கட்டாயமாக கிடைக்கும், கட்டாயமாக நான் கொண்டு கொடுப்பேன். இப்போ அந்த வகையில் தான் இப்போ சொல்லப்போனால் என்ன ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அக்கடை வீடியோ போட்டு. அப்போ ஒரு கிழமைக்கு முதல் ஒரு அக்கா அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு தொகை பணம் அனுப்பினாங்க. அதை இப்போ நான் கொடுக்க வந்திருக்கிறேன். சொல்லப்போனால் அப்படி தானே வீடியோ நான் அப்லோட் பண்ணினா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கிடைக்கும். அந்த வகையில தான் பாருங்க, ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்து ஒரு அக்கா உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க. இப்ப நான் இன்றைக்கு அக்கடை வரல, இப்ப அக்கடை அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக நான் கொஞ்ச நாளா முயற்சி செய்தேன். இப்ப போன வெள்ளிக்கிழமை வந்தேன் நான். அப்ப அக்கா இல்லை, வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை வந்தேன்னா அண்ணன் மட்டும் தான் நின்றாங்க. அக்கா எங்கோ போயிட்டாங்களாம் என்று சொன்னாங்க. அப்ப அன்றைக்கு குடிக்கலாம் போயிட்டு அப்ப இன்றைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை. ஓகேங்க, இப்போ அக்காட்ட போயிட்டு அந்த பணத்தை கொடுப்போம். எவ்வளோ பணம் வந்து தொடச்ச பாருங்க இந்த வீடியோவை. ஓகே, இப்போ அக்காட வீடு தான். அதுவும் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு தற்காலிகமாக தான் இதில் இருக்கிறாங்க, அவங்களோட சொந்த வீடும் இல்லை எனக்கா. சரி, ஓகே, அக்காவோட பேசுவோம். இதெல்லாம் இருக்கணும் போல. சரி, போன வீடியோவில் இதெல்லாம் இருந்து பேசினேன். ஓகே, அப்போ இதுலையும் பேசுவோம் இதிலிருந்து. சரி, ஓகேங்க, இப்போ அக்காவை பிடிச்சாச்சு. ஏன்னா அக்காவும் கோல் எடுத்துட்டு திரிப்பாங்க உதவி கிடைச்சிட்டா இல்லையாண்டு. இப்போ உங்களுக்கு வந்த தண்ணி நாங்கள் கொண்டு தரலாம், அது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு மாதத்துக்கு பிறகு உங்களோட வீடியோ பார்த்து ஒரு அக்கா அனுப்பியிருந்தாங்க. இப்போ நான் வெள்ளிக்கிழமை வந்தேன்னா நீங்கள் இல்லை, எங்கே போனீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தானே? யாருக்கு? தம்பிக்கு மருந்து எடுக்க. சளியா அவருக்கு? 2 பிள்ளைகள். அந்த வீடியோல முக்கியமா காணப்பட்டது அண்ணன் வந்து சொல்லுங்க நீங்க. அவரு பின்னால் போராளி. பின்னால் போராளினா எனக்கு இந்த கால் பிரச்சனை. அதான் அந்த வீடியோல நாங்க சொன்னது, அண்ணன் வந்து ஒரு முன்னாள் போராளி.
அப்ப அப்படிதான் நாங்க வீடியோ போட்டோம். அதானே உண்மை? அதான் ஓ அதுதான் உண்மை. ஓகே, இப்ப நான் வீடியோ போட்டு நான் நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் கிடைக்கல, நீங்களும் எதிர்பார்த்திருப்பீங்க. கவலையா தான் இருந்தது. இப்ப நான் வீடியோ போடுறாக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மாற்றமோடு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அப்ப கிடைக்கலன்னும் போது கவலையா தான் இருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப என்ன நம்பி தானே நீங்க வீடியோல பேசிருப்பீங்க. அப்ப நீங்க எதிர்பார்ப்பீங்க தம்பி கொண்டு வருவான் தேவையானது. அப்ப கவலையா தான் இருக்கும். இப்ப உங்களுக்குன்னு வந்து தானே தரலாம். அப்ப இப்ப வந்துருக்கி அதை வச்சு நீங்க ஏதாவது செய்யுங்க. சரியா? ஒரு சிறிய ஒரு மாற்றம் என்றாலும் கிடைச்சதை நம்ம தாராளமா ஏற்றுக்கொள்ள தானே வேணும். சரிதானே? இப்ப நம்ம அள்ளி அப்படின்னு இப்ப நான் எதிர்பார்த்திருந்தீங்க. சைக்கிள் ஒன்று இல்லையா ஸ்கூல் போறதுக்கு? தங்கச்சி 2 பிள்ளைகள்ல எத்தையாம் ஆண்டு படிக்கோ? 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப வந்திருக்கிறேன். அப்ப இதன் மூலமா நான் தாரேன், நீங்க வாங்குங்களேன். சரியா? ஓகே ஓகேங்க. இப்ப அக்கா ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? இப்ப நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஏனண்டா இப்ப அண்ணன் வேலைக்கு போறல. ஓ, இப்ப அண்ணன் பேசினாலும் கேட்காது வீடியோல. சரியா? ஏன்னு சொன்ன மயக்கம் கூட இல்ல இல்லானே. சரி, அண்ணன் போறல வேலைக்கு. எப்போ ஒரு தம்பி ஆகலோட சித்தப்பா ஊட்டி பண்ண உள்ளங்கள நெல்லு காய வைக்க போனேன். 2 நாள் நெல்லு காய வைக்க போனேன். நெல்லு காய வைக்க போனேன். அப்படின்னு சித்தப்பா போயிட்டு வந்து அவரோட பொண்ணு மூட கட்டலாம் தூக்குறல அந்த மூடைய நெல்லு முடிஞ்சதல்ல. அதுக்கப்புறம் அந்த கை எழுத்து அந்த கால் வந்து அந்த அந்த குளிர்ற கால் இதானா கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் இது இழுத்தது இந்த தலையில இருக்க பீசால இந்த கை கொஞ்சம் இழுத்து இப்ப கிடந்த சொல்லண்டார் பேசு இவ்வளவு நேரம் அமர்த்தி வச்சு இந்த இதெல்லாம் மருந்து ஓட்டு படுக்க இழுக்குது. டக்கு கையில வெடிப்பட்டது பிறகு இந்த தலையில இருக்கிறதால கை இழுக்குது. கை இழுக்குது, இழுத்து கொண்டே இருக்கு. அதான் அந்த கையை பாருங்க நடையும் கொண்டே இருக்கு. இந்த கையா கொண்டு செய்யாது, இந்த கை தான் பிரச்சனை. அப்படி இந்த வெடிப்பட்ட கையில என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இதுல நடந்தது. ஓ சரி அண்ணன், ஓகே. அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதான் நான் எதிர்பார்த்தது வேறு. அது ஏதாச்சும் ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு படிப்பு செலவு மாதாந்த கொடுப்பனும் ஏதாச்சும் கிடைக்குமென்னு பார்த்தேன். ஏனென்னா இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்காக போராடின நீங்கள், அப்போ கட்டாயம் உங்களுக்கு உதவி கிடைக்கணுமென்று ஆசைப்பட்டேன் நான். சரி, ஓகே, நல்லது நடக்கும். சரிதானே? இப்போ அக்கா கூட கையேந்த போறீங்களா? அப்பயும் சனி ஞாயிறு போறேன். நீங்க காசல் இருந்தா போக மாட்டேன். மற்ற டைம்ல இந்த இல்ல துப்புரவா இல்ல அண்டு அதால என்ன போனேன். அப்ப என்ன செய்யற நீங்க? இப்ப கடையில கடன் இருக்கு. அப்ப அதையும் கொடுக்க தானே வேணும். அது அந்த தந்ததுல கொண்டு அப்படியே கடன் தான் கட்டி. சரி, ஓகே ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பணத்தொகை ஒன்று தாரேன். இப்ப அக்காக்கு பணம் அனுப்பினவரோடையும் பேசுவோம். சரியா? இந்தாங்க அக்கா, எண்ணி பாருங்க. அக்கா எண்ணுவீங்களா? அண்ணா எண்ணி பாருங்க. என்ன எண்ணுவீங்களா? $40,000 இருக்கு. சரியா? சந்தோஷமாக்கா, உங்களுக்கு கிடைச்சது நான் கொண்டு தந்திருக்கேன். சரியா? இப்ப அந்த பணத்தை அனுப்பி நான் அக்காவோடையும் பேசுவோம். ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்களா? ஓமாக்கா, நான் சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் இங்க வெதர்கள் வெயில்ல நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படியாக்கா? ஓகே அக்கா. இப்ப நீங்க முதல்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்த, நீங்க எனக்கு நேரம் கிடைக்கல. நான் வாரதை இன்ஃபார்ம் பண்ணினேன் உங்களுக்கு. நீங்க ஒரு $40,000 அனுப்பியிருந்தீங்க இந்த அக்காவோட வீடியோ பார்த்து. அப்ப அக்காவை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க பணம் அனுப்பி அப்படி ஒரு கிழமை இருக்கும். அப்ப என்னாலையும் வர முடியாது போயிட்டு உடனடியா. நான் போன வெள்ளிக்கிழமையே கொடுக்க வேண்டியது. அக்கா இல்ல, வந்த நாக்கா இல்ல.
அப்ப இன்றைக்கு திங்கட்கிழமை இப்ப கொடுத்துருக்கிறேன்னு இப்ப அக்காவோட பேசுங்களேன் நீங்க இப்ப அக்கா இருக்கிறாங்க. சரிங்க, இது சைக்கிள் வண்டி கொடுக்க போறேன். நீங்களா அப்ப சைக்கிள் வண்டி கொடுக்க இல்லையா? சைக்கிள் இப்ப பணத்தை கொடுத்துருக்கிறேன். இப்ப சைக்கிளா வாங்க போறீங்க, என்ன வாங்க போறீங்க? இப்ப நான் யோசிச்சேன். இப்ப அக்கா வந்து கையேந்த போறவ, அப்ப சாப்பாடு செலவு கடன் தானே, அதை கட்டினா ஒரு சாமான் தருவாங்க. ஓ, அதான் நானும் யோசிச்சேன். இப்ப அவங்ககிட்ட ஒரு முடிவு ஒன்று எடுப்ப மட்டும் வந்தேனா. சரி, அவங்களோட விருப்பம் சில நேரம் தேவைன்னு சொன்னா காசு சாப்பிடுறதுக்கு இல்லாம தானே இருக்கிறாங்க. அப்ப அதை நான் யோசிச்சு இப்ப கையில கொடுத்துருக்கீங்க. நீங்க அக்காவோட கதைங்க. ஆமாக்கா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்க செஞ்ச உதவிக்கு பெரிய ஒரு நன்றி அக்கா. இல்ல, நீங்க ஏற்கனவே பெரிய பெரிய உதவிகள் செய்திருக்கிறீங்க. இதுக்கு நாங்க செய்யணும், எவ்வளவு செய்யணும். இப்ப நான் இருக்கிற நிலைமையில இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதாலே நான் அந்த வீடியோ பார்த்த உடனே என்னால முடிஞ்சதை இப்ப செய்தேன். நான் பிறகு பாப்பேன் தம்பியோட நான் இப்படியும் உடைக்கிட தொடர்ந்து இருந்து இல்லாட்டாலும் இப்படியும் உடைக்கிட தம்பியோட தொடர்பு வச்சிருப்பேன்னு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. அப்ப இருந்தா நான் எனக்கு எந்த நிலைமைக்கு தக்க மாதிரி நான் ஏதாவது பிறகு தம்பியோட தொடர்பு உங்களுக்கு ஏதாவது செய்யறதா செய்வேன். நீங்க இப்ப மக்கள் உதவி செய்வேன் தானே, சந்தோஷமா இருங்கோ. என்ன செய்வ கஷ்டம் தானே. இப்ப நிலைமைக்கு வெளிநாட்டுலயும் சரி ஸ்ரீலங்காலயும் சரி எல்லா இடமும் கஷ்டம் தான். இந்த கொரோனா வந்த அப்புறம் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் கஷ்டம் தான். இதுக்கு நன்றி என்று சொல்லி பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உதவி செய்த தம்பியும் எவ்வளவு உங்க நிலைமையிலையும் இதிலேயும் கஷ்டத்திலேயும் வெயிலுக்கையும் அவர் மூடி ஓடி உதவி செய்வார். அவருக்காக நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். நீங்க சந்தோஷமா இருங்க. நன்றி சொல்லி பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. சரி, அந்த அண்ணா வந்து போறதால தான் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய இதா உதவியா இருக்கு. என்னண்டா நாங்க அதுக்கு முதல்ல ஓட்டிப்போம். இதுவும் இல்லாம சரியான ஒரு மத்தியில கஷ்டம். கடையில கடன் பண்ற, குடுக்குறதுக்கு வழி இல்ல, தர்மம் பண்ணி தான் சாப்பிடுற, சனி ஞாயிறுல தர்மம் பண்ண போற, மற்ற நாள்ல கடையில கடன் பண்ற, அழுகுற கஷ்டப்பட்டுதான் இருந்தா அந்த அண்ணா செஞ்ச உதவிக்கு பெரிய ஒரு நன்றி. சரி, உங்க இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் தான் காணாதுதான். சரி பாப்போம், இன்னும் ஆண்டவர் கிருபையால ஏதாவது எங்களுக்கும் இருந்தா நாங்களும் உதவி செய்வேன். யோசிக்காதீங்க, ஒருத்தர் ஆக்களை செய்வேன் தானே. சரிங்கண்ணா, ஓகே. தம்பிட்ட கொடுங்க. சரி அக்கா, 2 பிள்ளைகளாக்களுக்கு நான் எப்படி உங்களோட நம்பர் என்னட்ட இருக்குத்தானே, என்னது எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைக்க நான் உங்களோட தொடர்பு கொள்ளுவேன். பிறகு ஓகே. உங்களோட பேர் என்னக்கா? உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க? அறிமுகம் தாங்கள. அறிமுகம். சுவிஸ்ல இருந்து. அவட்ட பேர் ஜீவராஜா, என் பேர் புஷ்பமலை. ஜீவராஜா புஷ்பமலை. ஓகே. நன்றி சொல்ல சொன்னீங்க. எப்படி நாங்க சொல்லாம இருக்கிற நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்களும் பாருங்கள், அங்க நீங்களும் கஷ்டப்பட்டு தானே காசு அனுப்புறீங்க. அப்ப நாங்க நன்றி சொல்லத்தான். அதான் இங்க என்ன சொல்ற, வெளிநாடுன்னு சொல்றதான் இங்கேயும் பெரிய என்ன வேலை செய்யற கால பில்லு இங்க எல்லாத்துக்கும் காசு தானே. எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நாங்கள பார்வையிலையும் கொஞ்சம் நாங்களும் எங்களை கொஞ்சம் ஹலோ அக்கா. நார்மல் கோல்டு வந்தாதான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணப்படல. சொல்லுங்க அக்கா. சரி, அப்ப நானும் தனியத்தான் இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் வேலை செய்யறேன், இந்த தொடர்ந்து செய்யறேன்னு சொல்லல. நான் இப்ப உங்களால முடிஞ்சா நீங்க இப்ப உங்களோட ஏழுமானதை நீங்க அனுப்பினா நான் அக்காக்கு கொண்டு கொடுப்பேன். நீங்க அனுப்பினா சரியாக்கா? சரியாக்கா. அக்கா கட் பண்ணிட்டாங்க. அது கோல் வந்து கொண்டிருந்தது. சரி, அக்காவோட பேசினது சந்தோஷம் தானே? சரியா? ஏனண்டா பாருங்களா, அக்கா இப்படி சொன்னாங்க, தனியா இருக்கிறா, அவையால முடிஞ்சதா அவ அனுப்பியிருக்கிறாவோ அப்படின்னக்குள்ள ஒரு பெரிய விஷயம். ஓகே, இப்ப உங்களுக்கு கிடைச்சுன்னா தந்திருக்கிறேன். நான் முதல் தடவையா வரக்குள்ள உங்களுக்கு ஒரு 30,000 தந்தேனா? தந்தேன். அப்ப அதை வச்சு என்ன சாப்பாடு செலவு? இப்ப முக்கியமா
கட்டினீங்களா? கட்டி போட்டு பிள்ளைக்கு கொப்பி சாமான் காணாதானே அதுல திருப்பி கடன் எடுத்து திருப்பி கடன் எடுத்த. சரி, இப்ப அண்ணன் பேசினாலும் விளங்காது, அண்ணனுக்கு பக்கத்துலாம் வரணும். ஏனடா அண்ணன் இப்ப வேலைக்கு போகாததால கொஞ்சம் கஷ்டம். சாப்பாடு பிரச்சனை தானே முக்கியம் இப்ப உங்களுக்கு. அதனால அப்படியே கையில காசை கொடுத்துருக்கிறேன். இப்ப இதை வச்சு சாப்பாடுகள் வாங்குங்க. பொடியன்னு இருக்கிறாரு. தம்பி என்ன பேசாம இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? அண்ணனை தெரியுமா? தெரியுமா? வாங்க, எடுத்து வாங்க, கொஞ்சம் வாங்க. என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? சொல்லுங்களேன், எப்படி தெரியும்? வாங்க, எப்படி தெரியும் சொல்லுங்க. என்னோட நிறைய பேர் பேசுறாங்களே சின்ன பிள்ளைகள். தெரியும் தானே? என்ன எப்படி தெரியும்? இங்க பாருங்க, சரியா? மாமா தெரியும் தானே? இப்ப மாமா உங்களுக்கு சாப்பாட்டுக்கான உதவி வந்து செஞ்சிருக்கிறார். ஒரு அக்கா அனுப்பின பணத்தை பயன்படுத்தி. இப்ப நீங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும்? மீனா? ஏன்னா ஒரு மீன், அப்ப மீன் வாங்கி சமைச்சு கொடுங்க. சரியா? அப்ப மீன் அம்மா சமைச்சு தருவாங்க. அப்ப அதை வச்சு சாப்பிடுங்க. சரியா? அப்ப அண்ணன் உங்களுக்கு கொண்டு பணம் வந்தா நான் கொண்டு தருவேன். சரியா? ஓகே, அப்ப இருங்க. என்ன காப்பு கையில? கௌரி காப்பா? விரதம் பிடிக்கிறதா? 4 வருஷம் பிடிக்கிறேன். அது சரி. சின்ன பிள்ளைல இவங்களும் யாழ்ப்பாணத்துல வந்து 6 மாசத்திலேயே கட்டுறதா? 6 மாசத்துல கட்டுறதா? அப்ப எனக்கு இப்ப அதான் நான் பார்த்தேன், மகளும் கட்டிருக்கிறாங்க. அவ 12 வருஷம். 12 வருஷம். பேசுறீங்களா? பாத்தீங்களா என்னோட? அண்ணன் நான் தான் பழைய ஆள். உங்களுக்கு ஏற்கனவே இதோட 2வது தரம் வீட்டை வந்துட்டீங்கண்ணா. தெரியும் தானே? சரி, ஓகே, சந்தோஷம். சரி அக்கா, இப்ப ஒரு போன முறை வரக்குள்ள ஒரு 30,000 தந்தனா, அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போன 1000 ரூபா அட்லீஸ்ட் 1000 ரூபா வாங்கிட்டு போனா அதானே? அப்படியே 30,000 வந்தது. பேரு சொல்லி யார் அனுப்பினு பேரை சொல்லி அப்படியே சந்தோட்டு போனேன். அது ஒரு 100 ரூபா கஜனா வாங்கிருப்பேன். இல்லதானே? அப்படியே சந்தோட்டு போனேன் நான். சரி, ஓகே, அதை விளங்கி கொள்ளணும். அந்த பணத்தை எடுத்து நாங்க என்ன செய்யறேன்? என்ன இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒருவங்க வெளியில சொல்லலாட்டி, இப்ப ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு போனாலும் அது எப்படி? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 30,000 தந்தனா, அதுல நான் ஒரு 1000 எடுத்து போனாலும் அதை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கொள்வீங்க. என்ன இப்ப நான் இப்ப எனக்கு பெட்ரோல் செலவு 1000 தாங்கன்னு சொல்லி நான் எப்படி கேட்கிறேன்? அப்படி கேட்க எனக்கு மனம் வராது. சரிதானே? அப்படிதான் நாங்க நிறைய பேருக்கு செய்யறோம். இப்ப ஒரு 30,000 உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது அப்படி வீடியோல எது வருதோ அத என்ன வீடியோல என்ன சொல்றனோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு 1000 ரூபாவே ஒரு 50 ரூபா கூட நாங்க எடுத்து வாங்கிட்டு போறல. அதை புரிஞ்சு கொள்ளணும். சரிதானேக்கா? அப்ப எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. சரிதானே? இப்ப நான் நல்லது செய்யறேன், விளங்குதானே உங்களுக்கு? இப்ப அதான் உங்களை மாதிரி ஆக்கள் ஒரு என்ன சொல்லுவீங்க, ஆசீர்வாதம் செய்யறதாலதான் இப்ப நாங்க எங்களுக்கு நல்லது நடக்குது. இப்ப எவ்வளவு பேருக்கு நான் நல்லது செய்யறேன்னு எல்லாரும் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடிப்போம். ஒரு ஷார்ட் வீடியோ வரும். கட்டாயமா அந்த அக்காவை பேச வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். விளங்குதான்? இப்ப நம்ம நினைப்பாங்க, இப்ப ஒரு யூடியூப் வீடியோவை நான் போடுறேன், இது வந்து ஒரு 10 நிமிஷமா 15 நிமிஷமா தெரியல வரும். அந்த அக்காவை பேச வைக்கணும், அதை நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். சரிதானே? இப்ப அக்கா என்ன சிரிப்பு இல்லாம இருக்கீங்க? 40,000 வந்தது ஏமாற்றமா? அப்படி இல்ல, பெரிய உதவி. இப்ப இப்படித்தானேக்கா, இப்ப 40,000 ரூபாய் வந்ததுன்னு நான் யூடியூப்ல போடுவேன். இப்ப உங்களுக்கு கொடுங்கன்னு யாராச்சும் என்னோட ஏற்கனவே தொடர்பு கொண்டிருந்தா அவங்களும் பாப்பாங்க தானே. அப்ப அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையா வரும் தானே. என்ன நான் இந்த அக்காவுக்கு அனுப்பினா நீங்க அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க தானே. உங்களோட பணத்தை வேற ஆக்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதுவும் தெரிய வரும் தானே. இதான் உண்மை. உங்களுக்கு 40,000 ரூபாய் தான் வந்தது. விளங்குதானே? அதான் நாங்க ஒரு வெளிப்படையா நிறைய பேர் சொல்ல, நாங்களும் வெளிப்படையா செய்யறோம். நாங்களும் வெளிப்படையா தான் செய்யறோம் எல்லா விஷயத்தையும். சரிதானே? ஒரு 40,000 ரூபாய் வந்து தந்துருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு இதுக்கு பிறகு வந்தா உங்களுக்கு இப்பயும் உதவி தேவை தானே. இப்ப தங்கச்சிக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தேவைப்படுது. என்ன அதுவும் தேவை. ஒரு தூரம் கூட. இப்ப அந்த உதவி வீடியோலயும் நான் எதிர்பார்த்தேன் சைக்கிளுக்கான உதவி கிடைக்கும்ண்டு. ஓகே, நம்ம முயற்சி செய்யறதானே, எல்லாத்துக்கும் முயற்சி செய்யணும். ஓகேக்கா, நீங்களும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு இன்னும் உதவி வரும்னு சொன்னா நீங்களும் அதை வாங்கிக்கொள்ளுங்க. சரிதானே?
ஏன்னா உங்களுக்கான உதவி காணா, பார உதவி காணா. ஏண்டா 2 பேருக்கும் வருத்தம் என்றக்குள்ள, படிக்கிற புள்ளிகள் இருக்கும் என்றக்குள்ள இதன் மூலம் ஒரு வருமானம் ஒன்றும் இல்லை தானே. அப்ப உங்களுக்கு இதன் வழியாகவும் நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம். சரிதானேக்கா? ஓகேக்கா, நான் போயிட்டு வாரேன். சரியா, போயிட்டு வாரான்னு. ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.